அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முந்தைய வகுப்பில் நாம் எந்தெந்த பாடங்களை படித்தோம் கூறுங்கள், பார்க்கலாம். நீங்கள் கூறுவது சரிதான். எல்லோரும் நன்றாக பாடங்களை படித்திருக்கின்றீர்கள். நன்று. கலையும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியில் அமைந்துள்ள வாய்மொழி இலக்கியமும் தமிழ் பண்பாடும் என்ற பாடப்பகுதியை பார்த்தோம். இதில் நாட்டுப்புற பாடல்களின் சிறப்புகள், தாலாட்டு பாடல்கள், பிள்ளைப்பேறு பாடல்கள், காதல் பாடல்கள், தெய்வ வணக்கம் பாடல்கள் மற்றும் நல்ல அறிவுரைகளை பார்த்தோம். இன்று நாம் ஒரு புதிய பாடப்பகுதிக்குள் செல்லலாம். எல்லாரும் தயாராக இருக்கின்றீர்களா? நன்று. இப்பொழுது ஒரு நகரத்தை பற்றிய வீடியோ காண்பிக்கப்படுகிறது. எல்லோரும் வீடியோவை பாருங்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மக்கள் தங்களது வாழ்விடங்களை தண்ணீரை மையப்படுத்தியே அமைத்துள்ளனர். அவ்வாறே மதுரையும் தோன்றியுள்ளது. குலசேகர பாண்டிய மன்னனால் பாண்டிய நகரம் ஆட்சி செய்யப்பட்ட காலகட்டத்தில் அதன் கிழக்கு பகுதியில் கடம்ப வனமாக இருந்த வனத்தில் சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்தார். அதனை இந்திரன் வணங்கி செல்வதை பார்த்த தனஞ்செயன் என்ற வணிகன் அந்த செய்தியை குலசேகர பாண்டிய மன்னனிடம் கூறினார். பின் குலசேகர பாண்டிய மன்னனின் கனவிலும் சிவபெருமான் காட்சியளிக்க மன்னர் அந்த வனத்தை சுத்தம் செய்து அங்கு கோயில் எழுப்பி அதனை சுற்றி ஒரு நகரை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்நகரம் 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது. எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். எந்த நகரத்தை பற்றிய வீடியோ அது? சரியான பதில் மதுரை நகரத்தை பற்றிய வீடியோ. இந்த வீடியோவில் இருந்து என்னென்ன செய்திகளை அறிந்து கொண்டீர்கள்? மதுரை நகரம் உருவான ஆண்டு, பாண்டியர்களின் தலைநகரம் போன்ற பல அரிய செய்திகளையும் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நமக்கு இங்கு பாடப்பகுதியாக மதுரை நகரின் அழகு என்ற பாடம் அமைந்துள்ளது. இந்த மதுரை நகரின் அழகு என்ற பாடப்பகுதி கதை பாடலை சார்ந்தது ஆகும். இப்பொழுது நீங்கள் கதை பாடல் என்றால் என்ன என்பதை பற்றி பாருங்கள். கதையை பாடலாக பாடப்படுவதை கதைப்பாடல் என்பர். கதைப்பாடல்கள் முதலில் பாடுவதற்கே எழுந்தனவாகும். நாட்டுப்புற இலக்கியத்துக்குரிய அனைத்து கூறுகளும் கதைப்பாடலுக்கும் பொருந்தும். கதைப்பாடல்கள் பெரும்பாலும் மக்களது பேச்சு மொழியிலே அமைந்திருக்கும். தம்முடைய சிறந்த தலைவர்கள், அரசர்கள், வீரர்கள் போன்றோர்களை வாழ்த்தி வாழ்க்கை வரலாறாக பாடுவார்கள். பள்ளி அரசராணி, கான் சாஹிப்பு கதைப்பாடல், நல்ல தங்கள் கதை, மருதுபாண்டியர், சின்னமலை போன்றவை புகழ்பெற்ற வாய்மொழி கதைப்பாடல்களாகும். கதைப்பாடல் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொண்டீர்கள். அதாவது கதையை பாடலாக பாடுவது. இந்த கதைப்பாடல் பெரும்பாலும் பேச்சு வழக்கிலேயே காணப்படும். நமக்கு இங்கு கதைப்பாடலாக அமைந்துள்ள பகுதி கான் சாஹிப்பு கதை பாடலாகும். இப்பொழுது நீங்கள் கான் சாஹிப்பு அவர்களை பற்றிய ஒரு வீடியோவை பாருங்கள். கான் சாஹிப்பு
1725 ஆண்டு பிறந்தார். இளமையிலேயே அறிவுத்திறமை, புத்தி கூர்மை உடையவராக திகழ்ந்தார். கான் சாஹிப் 1756 ஆண்டு மதுரையின் சிவில் கவர்னராக பொறுப்பேற்றார். மதுரை அருகிலுள்ள மேலூர், வெள்ளாப்பட்டி போன்ற ஊர்களில் கோட்டைகள் கட்டி பாதுகாப்பை பலப்படுத்தி மதுரை பகுதியில் அட்டூழியம் செய்து வந்த கள்ளர் கூட்டத்தை அடக்கி அமைதியை நிலைநாட்டி மக்களுக்கு நிம்மதி வழங்கினார். கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரால் இந்தியாவில் காலடி எடுத்து வைத்து ஆதிக்கம் செலுத்திய ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்து கிபி 1764 தூக்கு மேடை ஏறிய முதல் தமிழ் வீரன் மருதநாயகம் என்ற கான் சாஹிப். எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். என்னென்ன செய்திகளை அறிந்து கொண்டீர்கள்? கான் சாஹிப்பின் இளமை காலம், தளபதியாக பொறுப்பேற்றல் மற்றும் அவர் செய்த நன்மைகளை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இவை மட்டுமல்ல, இன்னும் அரிய செய்திகள் கான் சாஹிப் அவர்களை பற்றி உண்டு. கூடுதலான தகவல்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கான் சாஹிப் கதைப்பாடலை படியுங்கள். இணையதளம் வழியாகவும் நீங்கள் இந்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு வீடியோவை பாருங்கள். எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பாடலை கவனியுங்கள். தேங்காய் தண்ணீரிலே மோதும் தூய சிறு மல்லிகைப்பூ சொரியும் திசைமதுரை கோட்டை, மாங்காய் காய்த்து குலையுதிரும் நல்ல மங்கையர்கள் பங்கடிக்கும் மணிமதுரை வீதி. தேங்காய் தண்ணீரிலே மோதும் தூய சிறு மல்லிகைப்பூ சொரியும் திசைமதுரை கோட்டை, மாங்காய் காய்த்து குலையுதிரும் நல்ல மங்கையர்கள் பங்கடிக்கும் மணிமதுரை வீதி. இந்த பாடலின் விளக்கத்தினை கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் சரியானதாக உள்ளது. நன்றாக பாடலை கவனித்திருக்கின்றீர்கள். நன்று. விளக்கத்தினை பார்க்கலாம். தேங்காய் தண்ணீரில் மோதுகின்றதாம், தூய்மையான சிறு மல்லிகைப்பூ உதிர்ந்து விழுகின்றதாம் இந்த மணிமதுரை கோட்டையில், மாங்காய் காய்த்து குலை உதிர்கின்றதாம், நல்ல மங்கையர்கள் பந்தாடுகின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று மலர்பந்து ஆடுதல். இங்கு அந்த விளையாட்டை குறித்திருக்கலாம். இந்த மதுரை வீதிகளில் பெண்கள் பந்தாடுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன கருத்தினை புரிந்து கொள்ள முடிகிறது? நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற ஒரு பூமியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. மட்டுமில்லாமல் அங்கு வாழக்கூடிய மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தங்கள் இடங்களிலே வாழ்கின்றார்கள் என்பதையும் இந்த பாடலில் இருந்து நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த வீடியோவை பாருங்கள்.
எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பாடலை கவனியுங்கள். வெள்ளானை விளையாடும் மதுரை நல்ல வெண்கதலிக்குலை நெருங்கு மிக மதுரை கோட்டை வெள்ளமிர்தம் சொரியும் திசை மதுரை நீண்ட வீதிகளெல்லாம் கதம்ப வாசமது வீசும். வெள்ளானை விளையாடும் மதுரை நல்ல வெண்கதலிக்குலை நெருங்கு மிக மதுரை கோட்டை வெள்ளமிர்தம் சொரியும் திசை மதுரை நீண்ட வீதிகளெல்லாம் கதம்ப வாசமது வீசும். விளக்கத்தினை கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நன்றாக பதில் கூறுகின்றீர்கள். மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நன்றி. நாம் விளக்கத்தினை பார்க்கலாம். வெள்ளானை என்பது ஐராவதம் என்று கூறப்படும். ஐராவதம் என்பது இந்திரனின் யானை. இந்த வெள்ளானை இந்த மதுரை வீதிகளில் விளையாடுகின்றதாம். அப்போ இறைவனது யானை வந்து இந்த மதுரை வீதிகளில் விளையாட வேண்டும் என்றால் அந்த மதுரை வீதி எவ்வளவு புனிதத்தன்மை உடையதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக வெண்கதலி குலைகள் நெருக்கமாக காணப்பட்டது. இந்த வீதிகளில் பல வகையான வாழைப்பழங்கள் உண்டு. இதில் இறைவனுக்கு நிவேத்தியமாக செலுத்தக்கூடியது கதலி வாழைப்பழம் ஆகும். இந்த கதலி வெண்கதலி, ரசகதலி, செங்கதலி என 3 வகைப்படும். அடுத்து அமிழ்தம் இந்த மதுரை திசையெங்கும் பொழிகின்றதாம். அதாவது அமிர்தமானது எல்லா திசைகளிலும் பொழிகின்றது. இந்த நீண்ட தெருக்களிலெல்லாம் வாசனை மணக்கின்றது. நீண்ட வீதிகள் எல்லாம் கதம்ப வாசம், அதாவது பல வகையான மலர்களின் வாசம் வீதி எங்கும் மணக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், வாசனை பொருட்கள் விற்கின்ற தெருவின் வழியாக நாம் சென்றோம் என்றால் அந்த பொருட்களின் வாசனை நமக்கு மணக்க முடியும். இவ்வாறு இந்த நீண்ட தெருவில் வாசனை பொருட்களின் மனம் வீசுகின்றதா. ஒரு புனிதமான இடமாக இந்த மதுரை வீதி விளங்குவதை நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த ஒரு வீடியோவை பாருங்கள். எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். எல்லோரும் பாடலை கேளுங்கள். எல்லோரும் பாடலை கேட்டிருப்பீர்கள். விளக்கத்தினை கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் சாதாரணமாக கேட்கக்கூடிய பூக்களினுடைய பெயர்கள் இங்கு கூறப்பட்டு உள்ளது. நாம் விளக்கத்தினை பார்க்கலாம். மந்தாரப்பூ, முல்லைப்பூ, இருவாட்சி, செண்பகப்பூ. இந்த பூக்களில் இருந்து சொரிகின்ற அல்லது விழுகின்ற தேனானது
இந்த தூய்மையான நகர வீதிகளிலே ஒழுகுகின்றதாம். அதன் பின் என்ன பார்க்கலாம் என்றால், இந்த மதுரை கோட்டையில் நவமணிகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாம். நவமணிகள் எவையெல்லாம் கூறுங்கள் பார்க்கலாம். முத்து, பவளம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், வைரம், கோமேதகம், நீலம், புஷ்பராகம் போன்றவை நவமணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நவமணிகள் எல்லாம் இந்த மதுரை கோட்டையில் குவிந்து காணப்படுகிறது. இப்பாடல்களில் இருந்தும் அந்த நகரத்தினுடைய செழிப்பை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரு வீடியோவை பாருங்கள். எல்லோரும் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பாடலை கேளுங்கள். வாழைக்குலை சாய்ந்திடு மதுரை நகரில் மந்திகள் விழாக்கணிகை வத்தளங்கள் கொட்டும் தாளைதனில் மயில் தோகையாடும் வண்டுதான் கீதம் பாடி மலர் வாசத்தை தேடும். வாழைக்குலை சாய்ந்திடு மதுரை நகரில் மந்திகள் விழாக்கணிகை வத்தளங்கள் கொட்டும் தாளைதனில் மயில் தோகையாடும் வண்டுதான் கீதம் பாடி மலர் வாசத்தை தேடும். எல்லோரும் பாடலை கேட்டிருப்பீர்கள். விளக்கத்தினை பார்க்கலாம். வாழை மரங்கள் சாய்ந்து காணப்படுகின்றதாம். வாழை மரங்கள் எப்போது சாய்ந்து விடும்? வாழை குலைகள் முற்றிய பருவம் ஆகும்போது வாழை சாய்வது இயல்பான ஒன்றாகும். அடுத்ததாக குரங்குகள் பலாப்பழத்தை மத்தளம் கொட்டுகிறதாம். தாளைதனில் மயில் தோகை விரித்து ஆடுகிறதாம். வண்டுகள் பூக்களினுடைய தேனை குடிப்பதற்காக பாட்டு பாடுகிறதாம் அல்லது கீதம் பாடுகிறதாம். இப்ப இந்த பாடலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? கூறுங்கள் பார்க்கலாம். இந்த நகரமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிற உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு உகந்த ஒரு இடமாக இந்த நகரம் காணப்படுகிறது என்பதை இந்த பாடலில் இருந்து நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாடலை கேளுங்கள். 72 கொத்தளமாம் இனத்தில் எழிலான கடல் குதித்து திரிந்து விளையாடும் வழுதி சேர் அதிசயங்கள் அனைத்தும் வாயால் வழுத்த முடியாது மனமகிழ்ந்து பார்த்திருந்தான். 72 கொத்தளமாம் இனத்தில் எழிலான கடல் குதித்து திரிந்து விளையாடும் வழுதி சேர் அதிசயங்கள் அனைத்தும் வாயால் வழுத்த முடியாது மனமகிழ்ந்து பார்த்திருந்தான். எல்லோரும் பாடலை கேட்டிருப்பீர்கள். பாடலின் விளக்கத்தினை பார்க்கலாம். கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கொத்தளங்கள் என்பது கோட்டை மதில்களில் இருந்து வெளி துருத்திக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு ஆகும். இந்த கொத்தளங்கள் சுற்று மதில்களின் மூலைகளிலும் சில சமயங்களில் மதில்களிலும் அமைக்கப்படுவது உண்டு.
இந்த கொத்தளங்களின் உள்ளே காணப்படும் கிணற்றில் அலைகள் குதித்து திரிந்து ஆடுகின்றதாம். அப்ப நீர் நிலையினுடைய சிறப்பையும் நமக்கு இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. எதற்காக இந்த கொத்தளங்கள் அமைக்கின்றார்கள் என்றால், எதிரி மன்னர்களிடம் இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக. இவ்வாறு இந்த மதுரை நகரின் அழகை கூறிக்கொண்டே போகலாம். வாயால் வாழ்த்த முடியாது, அவ்வளவுக்கு சிறப்புமிக்க அழகான ஒரு நகரமாக இந்த மதுரை நகரம் இருந்ததை இந்த கதை பாடலின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மதுரை நகரின் அழகு என்ற பாடலிலிருந்து நாம் என்னென்ன சிறப்புகளை அறிந்து கொண்டோம் கூறுங்கள், பார்க்கலாம். தேங்காய் தண்ணீரிலே மோதுகின்றது. தூய்மையான சிறு மல்லிப்பூ உதிர்கின்றது. மாங்காய் காய்த்து குலை உதிர்கின்றது. மங்கையர்கள் பந்தாடுகின்றார்கள். வெள்ளானை விளையாடுகின்றது. வெண் கதலி குலை நிரம்பி காணப்படுகிறது. அமிழ்தம் பொழிகிறது. வாசனை பொருட்களின் மனம் வீசுகின்றது. மந்தாரை, முல்லைப்பூ, செண்பகப்பூ போன்ற பூக்களில் இருந்து தேன் பொழிதல். நவமணிகள் குவித்து வைக்கப்பட்டிருத்தல். வாழைக்குலைகள் சாய்தல். குரங்குகள் பலாப்பழத்தை மத்தளம் கொட்டுதல். தாளையில் மயில் ஆடுதல். வண்டுகள் மலர் வாசத்தை தேடுதல். கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருத்தல் போன்ற சிறப்பான காட்சிகளை நமக்கு அறிந்து கொள்ள முடிந்தது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், மக்களினுடைய வாழ்வு, பிற உயிரினங்களின் வாழ்வு நன்றாக அமைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய இடம் செழிப்பு மிக்கதாகவும் வளமிக்கதாகவும் இருக்க வேண்டும். இந்நகரமானது நிலவளம், நீர்வளம் கொண்டு விளங்குவதாக காண முடிகிறது. அதனால் எல்லா செல்வ செழிப்புகளும் இந்த நகரத்தில் காண முடிகிறது. அதனால் மக்களும் நல்முறையில் வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. செயல்பாடுகளை எழுதிக் கொள்ளுங்கள். மதுரை நகரின் அழகினை கான் சாஹிப்பு கதைப்பாடல் வழி வர்ணித்து எழுதுங்கள். மதுரை நகரின் அழகினை கான் சாஹிப்பு கதைப்பாடல் வழி வர்ணித்து எழுதுங்கள். கான் சாஹிப்பினை குறித்து வரலாற்று குறிப்பு எழுதுங்கள். கான் சாஹிப்பினை குறித்து வரலாற்று குறிப்பு எழுதுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த செயல்பாடுகளை எழுதி உங்கள் கிளாஸ் குரூப்பில் போஸ்ட் செய்யவோ அல்லது உங்கள் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய பாடப்பகுதியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.